लोकनाथ कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கிராமல் ஜகத் கபட வாமனதாமுபேதக த்ரேதா கரே சசபவல் நிததே பதானி அத்யாபி ஜல்தவயிமே விமலேன யஸ்யேஹ பாதோதகேன வித்ருதேன சிவா பவந்தி. நாராயணியத்தினுடைய 31வது தசகத்தில் வாமனன், சுக்ராச்சாரியார், மகாபலி இவர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அழகான சம்பாஷணைகளை எல்லாம் நாராயண பட்டத்திரி 4வது ஸ்லோகத்தில் தொடர இருக்கார். 3வது ஸ்லோகத்தில் வாமன சுவாமியானவன் 3 அடி மண்ணை எனக்கு கொடுத்தா போறோம்னு மகாபலி எவ்வளவு வற்புறுத்தியும் சொல்லவே, சரி நான் அந்த 3 அடி மண்ணையே நீ கேட்டதை உனக்கு தானமா கொடுக்கிறேன்றதுக்கு மகாபலி சக்கரவர்த்தியும் தயாரானான். 31வது தசகத்தில் நாராயண பட்டத்திரியும் துவங்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய கோயிலுடைய தரிசனத்தை முடிச்சுடலாம். கோயில் எங்கேன்னு உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் உள்ள பெரிய காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயில் தெருவில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் திருக்கோயிலிலே இதோ நாம் மற்றொரு உற்சவரான காரகத்தான் எம்பெருமானை தரிசனம் செய்ய இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரமாக இங்கு அமைந்திருப்பதால் இந்த உற்சவமூர்த்திக்கு ஒரு விமானமும் அமைந்திருக்கின்றது. வாமன விமானம் அல்லது ரம்ய விமானம் என்று சொல்லக்கூடிய இந்த காரகத்தான் மூலமூர்த்தியை நமக்கு படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் பட உருவத்திலே இவரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்க மகரிஷிக்கு பிரத்யட்சமான இவர் கர்க அகம் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து காரகம், அதாவது கருணாகர பெருமாள் என்ற ஒரு உத்தமமான திருநாமத்தோடு இங்கு காட்சியளிக்கின்றார். அதாவது இதற்கு பொருள் மேகம் மழையை பொழிவது போல பக்தர்களுக்கு கருணை மழையை பொழியக்கூடிய இவர் ஆதிசேஷன் மேல் அமர்ந்த திருக்கோலத்திலே ஒரு திருவடியை மடித்து ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு மூலமூர்த்தியாக சங்கு சக்கரம் அபயகஸ்தங்களுடன் காட்சியளிக்க, ஆதிசேஷன் சென்றால் குடையாம் என்று குடைபிடிக்க பத்மமணி நாச்சியாரோடு காட்சியளிக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய உற்சவமூர்த்தியாக இங்கு காரகத்தானாகிய கருணாகர பெருமாள் இதோ நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். சிறிய மூர்த்திதான், இருப்பினும் அழகிய ஒரு உருவம், கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு சாந்தமான ஒரு முகத்துடன் கர்ணபத்திரம் மிளிர அவரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயிலிலே உற்சவமூர்த்தியாக இருந்தாலும் தாயாராக இருந்தாலும் நமக்கு அனைவருமே கண்களை அகல விரித்து கொண்டு தான் சேவையை அளிக்கின்றார்கள். அதே போல பக்தர்களே, இதோ தரிசிக்கக்கூடிய கருணாகர பெருமாளும் திருமுகத்திலே தாமரை போல அகல கண்களை விரித்துக் கொண்டு தரிசனத்தை அளிக்கின்றார். உலகமேத்தும் காரகத்தாய் என்றபடி சதுர்புஜம், சங்கு சக்கரம் அபயம், 4வது திருக்கரமானது லாவகமாக
கையிலே கதையை தாங்கியிருக்க தாமரை பீடத்தின் மேல் அகன்ற திருவடி தரிசனத்தை அளிக்கக்கூடிய காரகத்தானுக்கு இயற்கையாகவே விக்கிரகத்தில் திருவடி சலங்கையாகிய தண்டை நமக்கு காட்சி அளிப்பது பக்தியை மேலும் வளர்க்கின்றது. பட்டு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவருக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் சிரித்த முகத்திலே கிரீடத்துடனும் கண்களை அகல விரித்துக் கொண்டு கர்ணபத்திரத்துடன் காட்சியளிக்க, மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் ஸ்ரீதேவியை போன்றே இதோ நின்ற திருக்கோலத்திலே சிகப்பு வஸ்திரத்துடன் வலது கையில் தாமரையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவருடைய திவ்ய தரிசனமானது ஞானத்தை பெருக்கும், மழையை பெய்விக்கும் என்று தலவரலாறானது கூறுகின்றது. அந்த கருணாகர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் உற்சவர் இவர்களுடைய திவ்ய ஹாரத்தியோடு நாம் குருவாயூருக்கு 31வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை ஸ்ரவணம் செய்வதற்கு திரும்பிவிட்டோம். அவரும் தொடங்கிவிட்டார். குருவாயூரப்பா, பாதத்ரயாயதின முதிதாம் விஷ்டபைர்னாபி துஷ்யேத் இத்யுக்தே வரத பவதே தாது காமோ ததோயம் दैत्याचार्यस् तव खलु परीक्षार्थिन प्रेरणात्तो मामादेयो हरिरजमिति व्यक्तमेव आभभाषे. குருவாயூரப்பா, 3 அடி மண்ணை நீ வாங்கிக்கணுமா, திருப்பி யோஜனை பண்ணுன்னு சொன்ன உடனே வாமன சுவாமியினிடத்துல ஆச்சரியமாக நீ ஒரு வைபவத்தை நீ கேட்ட. அப்ப வாமன சுவாமியானவள் 7 தீவுகள் 14 உலகங்கள் இதை கொடுத்தா கூட திருப்தி அடையாத ஒத்தனுக்கு 3 அடியை கொடுத்தா கூட திருப்தி அடைய மாட்டான். அதனால எதை கொடுத்தாலும் திருப்தி அடையாதவனுக்கு நம்ம கொடுத்தே பயனில்லை. எதை கேட்கிறானோ அவனுக்கு அதை திருப்தியாக நமக்கு அளிக்கிறது பிறன். மன திருப்தின்றது ஏ மகாபலி. குருவாயூரப்பா, வாமனனாக நீ அழகா உபதேசம் பண்ண. ஏ மகாபலி, ஆசை ஒரு மனிதனை பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணமாக ஆத்திடுறது. ஒத்தனுடைய உடம்பு இருக்க, அவனுடைய சரீரமானது ஒரு முள்ளுக்கு சமானம். அதே அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா இருக்க, அது ஒரு ஆடைக்கு சமானம். மகாபலி, அந்த முள்ளிலேந்து ஆடை எடுக்கணும்னு சொன்னா 2த்துக்கும் சேதம் ஏற்படாத அளவுக்கு ஜாகிரதையாக எடுக்கணும். ரொம்ப வேகமா எடுத்தோம்னா உடம்பான முள்ளு அப்படியே கசங்கி போயிடும். அதே அந்த முள்ளை எரிச்சுடலான்னா அதுவும் பிரயோஜனப்படாம போயிடும். 2த்துக்கும் சேதம் இல்லாம இருப்பது கெட்டிக்காரத்தனம் போல உடம்பையும் ஆத்மாவையும் ஒத்தன் ஒரே சந்தர்ப்பத்துல அதே பரிணாமத்துல வச்சுக்கணும்னு சொன்னா முதல்ல ஆசை கூடாது, கோபம் கூடாது. அதனால நீ ஒவ்வொருடைய உயிரையும் தான் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு தனக்கு பொருள் இருந்தா போரும். உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு பொருள் இருந்தா போரும்னு குருவாயூரப்பா நீ உபதேசத்தை பண்ண. போதுமென்ற மனமே பொன் செய்யும் வருந்துன்னு உலகத்துல ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கமே, அதைத்தான் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல ஒரு நீதியாக சொல்றார். அதனால இதே கருத்தை பாகவதத்துல சுகபிரம்ம மகரிஷி சொன்ன ஒரு ஆச்சரியம் இருக்க. தஸ்மாத் த்ரிணிபதான்யேவ வினே த்வத் வரதர்ஷபாத் ஏதாவதைவ சித்தோகம் வித்தம் யாவத் பிரயோஜனோ. பாகவதம் சொல்றது, வாமன சுவாமி மகாபலியை புகழ்ந்து பேசுறாராம். ஏ மகாபலி, ஒரு மனுஷன் தனக்கு கிடைச்ச லாபத்துல வரக்கூடிய பொருளை வச்சுன்னு சந்தோஷப்படாதவன் 7 உலகமும் கிடைச்சா கூட அவனுக்கு சந்தோஷமானது ஏற்படாது. ஆனா உன்னிடத்துல எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, அசுரர்களிடத்திலேருந்து நீ வேறுபட்டிருக்க. பாகவதத்துல பகவான் புகழக்கூடிய ஆச்சரியமான வார்த்தை மகாபலி சக்கரவர்த்திய, நீ யார் தெரியுமா? எல்லாருக்கும் வேண்டியதை தானமாக கொடுக்கக்கூடிய வரதன் நீ அப்படின்னு எம்பெருமானே புகழறாராம். புகழ்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, பரீட்சித்து கேட்டா சுகபிரம்ம மகரிஷியை பார்த்து, இப்படி ஒரு சுவாமி போய் ஒரு அசுரன் நீ வரதன் எதவனாலும் கொடுப்பேன்னு புகழலாமான்னார். காரணம் என்னன்னா, பகவானே சொன்னார் மகாபலி, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உத்தமமான பரம்பரையில நீ வந்தவன்டா. உங்க தாத்தா வரதன், உங்க தாத்தா அவன் எல்லாருக்கும் அந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை உணர்த்தினவன். அவனுக்காக ஒரு வரதன் அவதாரம் பண்ணானே, அந்த வம்சத்துல வந்தவன் தானே. உன்னுடைய தாத்தாவை முன்னிட்டு தானடா சுவாமி நிருசிம்மனாக வந்து அவதாரம் பண்ணார்.
அந்த நிருசிம்மாவதாரத்தை பூஜை பண்ண ஒரு பரம்பரையில் இருக்கிறதுனால நீயும் வரதன். அதற்காக நான் உன்னிடத்துல பெருமையை நான் கொள்றேன் அப்படின்னு வாமனன் தான் எடுத்த நிருசிம்மாவதாரத்தையே மகாபலிக்கு இந்த ஸ்லோகத்துல ஞாபகப்படுத்துறது தான் பாகவத ஸ்லோகத்துல அந்த வரதன்ற பதத்துக்கு அழகு. நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல என்ன ஒரு பெரிய ஆனந்தம் பாருங்க. இன்னைக்கு சுவாமி வாமனாவதாரம் எடுத்து நிருசிம்மாவதார பெருமையை மகாபலியினுடைய வம்சத்துல வந்த பிரகலாதனுக்காக சொல்லிட்டு இருக்கார். அதை நாம கேட்கக்கூடிய தினமும் உத்தமமான நரசிம்ம ஜெயந்தியாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது தான் குருவாயூரப்பனுடைய ஒரு பெரிய அனுகிரகம். நிருசிம்மன் அவதாரம் பண்ண சுவாதி நட்சத்திரமும் நிருசிம்மனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையாக நமக்கு சேர்ந்து அந்தியம்போதில் அவதாரம் பண்ணக்கூடிய நிருசிம்மமூர்த்தியினுடைய ஒரு பிரபாவத்தை வாமனன் இந்த ஸ்லோகத்துல நினைச்சு மகாபலியை புகழறாராம். அப்போ இந்த ஸ்லோகத்தை இந்த நிருசிம்ம ஜெயந்தியில நம்ம கேட்கறதுனால ரெண்டு பலன் நமக்கு இன்னைக்கு நலம் தரும் நாராயணியத்துல கிடைக்கிறது. ஒன்னு, நரசிம்மனுடைய அருளும் மறுபடியும் நமக்கு கிடைக்கிறது, வாமன சுவாமியினுடைய அருளும் கிடைக்கிறது. வாமனால பூமியில நமக்கு க்ஷேமம் ஏற்படுறது. இன்றைய தினத்துல வஜ்ரநகாய வித்மகே தீம்ஷ்டதம்ஷ்ராய தீமகி தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயாத்துன்னு நிருசிம்மமூர்த்தியை நம்ம தியானம் பண்றதுனால இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நம்மளை விட்டு விலகிறதா. அதை இவர் அழகா ஞாபகப்படுத்துறார். உன்னுடைய பரம்பரைக்காக உன்னை நான் புகழறேன்டா. உன் தாத்தா அப்படிப்பட்டவன். தாத்தாவுக்காக ஒரு கம்பத்துல அடக்கிண்டு மகாவிஷ்ணு நிருசிம்மாவதாரம் எடுத்திருக்கான்னு சொன்ன உன்னுடைய பெருமையை நான் என்னன்னு சொல்றது. அதனால எனக்கு தெரியும் உங்க பரம்பரையே எதை கேட்டாலும் கொடுப்ப, அவருடைய குணத்தை நீ ஒத்து வந்திருக்க. இருந்தாலும் எனக்கு 3 அடி மண்ணு போரும்பா அப்படின்னு வரதான்னு பாகவதத்துல வாமனன் நிருசிம்மனை ஞாபகப்படுத்தி மகாபலியை புகழ்ந்தது குருவாயூர்ல பட்டத்திரிக்கு பொறுக்கலையா. குருவாயூரப்பா இது அடுக்குமாடா, நீ வரதன்டா, அவனை போய் எப்படி நீ வரதன்னு புகழலாம்னு இவர் என்ன பண்ணார், அதே ஸ்லோகத்தையே குருவாயூரப்பன வரதராஜ பெருமாள்னு புகழ்ந்து வேணும்னே அந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை எழுத ஆரம்பிச்சாராம். இத்யுக்தேஸ்மனே வரத பவதே தாது காமோ ததோ யமோ. நீதான் வரதன். வரதன்னு யாருக்கு பேரு? குருவாயூரப்பனை அடிக்கடி வரதன்னு கூப்பிடுவார். நமக்கு வரதன்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வரும், காஞ்சிபுரம் ஞாபகம் தான் வரும். அந்த காஞ்சிபுரத்துல தானே இப்ப உலகளந்த பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை நாம அடைஞ்சுட்டு இருக்கோம். தேப்பெருமாள் அத்திகிரி அருளாளன்னு இருக்கக்கூடிய அந்த வரதன்ற பதத்தை இங்க பட்டத்திரி எதுக்காக பிரயோகப்படுத்தினார்னு சொன்னா, வரதராஜ பெருமாள் வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அங்கிருந்த சுவாமி தேசிகன் தான் தனக்கு வித்யாரண்யர் மூலமாக விஜயநகர சாம்ராஜ்ய ராஜாவை புகழ்ந்தா பல பணத்தை அடையலாம்னு சொன்ன போது ஒரே பதில் எழுதினார், தனஞ்சய தனம் தனம் உத்தூட கோவர்தனம். தனஞ்சயனான அர்ஜுனனுக்கு பகவத்கீதை யார் உபதேசம் பண்ணாரோ அந்த பகவத்கீதையும் கண்ணனும் தான் எனக்கு தனம். கோவர்தனகிரியை பிடிச்ச கோவர்தனம் அதே எனக்கு தனம். சாது சமாராதனம், பக்தர்களை பூஜிக்க கூடியவன் எவன் இருக்கானோ அதுதான் எனக்கு தனம்னு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளிடத்துல வைராக்கியமாக பேசினவர். வைராக்கிய பஞ்சகமே 5 ஸ்லோகங்கள் எழுதினவர் சுவாமி தேசிகன்றது பிரசித்தம். அதனால தான் பட்டத்திரி அவருடைய ஸ்லோகங்களை கால விசேஷத்தினால பின்னாடி வந்து படிச்சதுனால அதே வார்த்தையை பிரயோகம் பண்ணி அவன் வரதனோ இல்லையோ குருவாயூரப்பா, எங்களை பொறுத்த வரைக்கும் வரங்களை அளிக்கக்கூடிய பிரத்யக்ஷ தெய்வமான குருவாயூரப்பா, நீயே நிருசிம்மன், நீயே வாமனன், நீயே மத்ஸ்யமூர்த்தி, இப்படி பலவிதமான பரிணாமங்கள்ல இருந்து பிரகலாதனுக்கு வரத்தை கொடுத்த, இப்ப மகாபலிக்கு கொடுக்க போற, அப்படிப்பட்ட நீ யாரா இருக்கணும்? இத்யுக்தே வரதபவத. பட்டத்திரியும் இன்னைக்கு இதே ஸ்லோகத்துல அதே வார்த்தையை பிரயோகப்படுத்தி நிருசிம்மாவதாரத்தையும் வாமனாவதாரத்தையும் ஒன்னா சேர்த்துட்டார். அந்த சேர்த்த ஒரு வைபவத்தோட தொடர்கிறார். தொடரட்டும். இந்த ஸ்லோகத்தினுடைய சிரவணத்தினால நிருசிம்ம ஜெயந்தி ஆகிய புண்ணிய தினத்துல நிருசிம்மமூர்த்தியாம் குருவாயூரப்பனுடைய பல அருளை நாம் சிரவணம் பண்ணதனால அடையிறோம். பட்டத்திரியும் தொடர இருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆரணவல்லி தாயார், அமுதவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை புதன்கிழமையாகிய சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே அடைந்து தொடர்ந்து சிரவணம் செய்யலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன். குங்குமம் கொடுங்க.